நியூசிலாண்டில் நான் எப்படி வேலை வாங்கினேன், நியூசிலாண்டில் எப்படி அப்ளை பண்ணணும் ஜாப்ஸு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் எப்படி நியூசிலாண்டில் வேலை வாங்கினேன்னா, இங்கே வரதுக்கு முன்னாடி யூகேயில் இருந்தேன். அங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும்னு நான் நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது இந்த கண்ட்ரிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என் ஜாபுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் எனக்கு வந்து ஃபிசியோ போர்ட் நியூசிலாண்ட்லேருந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அதுதான் என் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் விதவுட் தட் ஐ கான்ட் அப்ளை ஃபார் ஜாப்ஸ். ஸோ அதை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதுக்கப்புறம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர். அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் என்னென்னா, அவங்களால மட்டும்தான் நம்மளை ஸ்பான்சர் பண்ண முடியும், நம்மளை இந்த சென்ஸ் இன்டர்நேஷ்னல் பீப்புளை. ஸோ அவங்கள தேடி நான் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக என் சிவியை அனுப்பினேன். அப்படி தான் எனக்கு இன்டர்வியூ கிடச்சி நான் செலக்ட் ஆகி இந்த அமேசிங் கண்ட்ரிக்கு வந்தேன். ஸோ உங்கள் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒரு ஜாபுக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். நான் நானும் போய் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். ஸோ உங்கள் ஜாப் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன கேட்குறாங்க நியூசிலாண்டில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெக்குயர்மெண்ட்டை வாங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா